அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த புதிய வீடு குறும்பபாளையத்திற்கு மிகவும் அருகில் விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த வீட்டினுடைய இடம் தெற்கு பார்த்தது. வீடு கிழக்கு பார்த்து மிகவும் அருமையாக கட்டப்பட்டுள்ளது. இது 3 சென்ட் இடம். மனையின் அளவு 32 அடிக்கு 40 அடி என்ற அளவில் உள்ளது. இந்த வீடு குறும்பபாளையம், கோவில்பாளையம் இதற்கு மிகவும் அருகில் உள்ளது. இந்த வீட்டினுடைய போர்ட்டிகோ 16x16 என்ற அளவில் மிக பிரமாதமாக உள்ளது. 2 கார்கள் தாராளமாக நிறுத்தலாம். வீட்டுக்கு போவதற்காக நல்ல ஒரு வழித்தடம் உள்ளது. இதில் படி அருமையாக கிரானைட் வைத்து லாபம் நட்டம் லாபம் என்ற கணக்கில் லாபத்தில் வீட்டிற்குள் செல்லுமாறு அமைந்துள்ளது. ஹால் 11x20 என்ற அளவில் மிக பிரமாண்டமாக அமைந்துள்ளது. பாருங்கள், இந்த மெயின் டோர் தேக்கினால் செய்யப்பட்டுள்ளது. இது தேக்கு டோரு. அதற்கு பக்கத்தில் நல்ல கிளாஸ், அருமையான கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் அதே மாதிரி இது வந்து 11 அடி ஹைட்டு. இந்த ரூஃபினுடைய ஹைட்டு வந்து 11 அடி. எல்லாமே 10 அடி வைப்பாங்க, ஆனால் 11 அடி வச்சுருக்காங்க. பாருங்கள், நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து ஹால் வந்து 11x20. அதில் ஹால்லையே நல்லா இன்டீரியர் ஒர்க் எல்லாம், கபோர்டெல்லாம், பொருள்கள்லாம் வைக்கிறதுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க. இந்த ஹாலுடைய அளவு 11x20 என்ற அளவில் பிரமாதமாக இருக்குது. பாருங்கள், இது வேண்டிய பொருள்கள்லாம் உள்ளே வைக்கிறது மாதிரி நல்ல வசதியாக எல்லாமே வீட்டில் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி காற்றோட்டமாக 4x6 என்ற அளவில் சன்னல் கிரில் சேஃப்டியாகவும் வித் கிளாஸோடு நல்லா போட்டு அலுமினிய ஃப்ரேம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் 11x11 நல்ல அருமையான சைஸில் பெட்ரூம் 11x11 போட்டு அதில் பொருள்கள்லாம் வைக்கிறது மாதிரி பீரோ மாதிரி ஒரு இது ரெடி பண்ணிட்டு பின்ன மேலே கபோர்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வித் அட்டாச்சு பாத்ரூம் வந்து 6x6 என்ற சைஸில் இருக்குது. அதில் நல்லா உள்ளே பாருங்கள், நல்லா டைல்ஸ்லாம் பிரமாதமாக அந்த 11 அடி ரூப்பு, 11 அடி மட்டம், 11 அடிக்குமே ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க. நல்லா அழகான கலராக கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. அதில் வாசர் இருக்குது. எல்லா வசதியுமே பாத்ரூம்லேயும் பண்ணியிருக்காங்க. நல்லா அதிலே வாஷ் பேஸும் வச்சுருக்காங்க. கதவுலாம் ஃப்ளெக்சிபிள் டோர் போடாமல் நல்ல தரமான டோராக போட்டிருக்கு. எல்லாமே பைப்லைன் இதெல்லாமே நல்ல விலை உயர்ந்த நல்ல கம்பெனி ப்ரொடக்ட்டு. இந்த எலக்ட்ரிக்கல் எல்லா எக்யூப்மெண்ட்ஸுக்கும் 2 வருஷம் கேரண்டி இருக்குது. நல்ல பொருள்களே உபயோகப்படுத்தியிருக்காங்க. பாருங்கள், டோரும் பெட்ரூமுக்குள்ள டோரு அருமையான டோருங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஹாலுக்கு வரோம். ஹாலுக்கு வந்துட்டு அங்கே போய் கிச்சனை பார்ப்போம். பாருங்கள், நம்ம கிச்சனுக்கு இப்போ நம்ம வரப்போகிறோம். கிச்சன் வந்து நல்லா மாடலாக இது பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் பிரமாதமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. கீழேயும் பாருங்கள், கிச்சன் டேபிள் நல்லா 2 அடி அகலத்துக்கு சூப்பராக அப்படியே டைப்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதில் நல்லா வென்டிலேஷனுக்கு வந்து கிளாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாம் நீட்டாக காற்றோட்டமாக
மேலேயும் உங்களுக்கு வேண்டிய சமைக்கக்கூடிய பொருள்கள்லாம் வச்சு எடுக்கிறது மாதிரி நீட்டாக நல்லா கபோர்டெலாம் இது பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது மாடுலர் கிச்சன். கீழேயும் பாருங்கள், சிங்குக்கு பக்கத்துலேயே நல்லா ஷேப்பாக இது பண்ணுற மாதிரி நல்லா ட்ரா மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதில் வேண்டிய எல்லா பொருட்களும் வச்சு எடுக்கலாமுங்க. உங்களுக்கு தேவையான பொருள்களை நல்லா உள்ளே வச்சு எடுத்துக்கலாம். பிரமாதமாக இதை பண்ணியிருக்காங்க. கிச்சனில் வந்து நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு எல்லாமே பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த கிச்சன் சைஸ் வந்து 11x10 பாருங்கள். இந்த படியெலாம் உயரம்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க. 6 இன்ச்சுக்கு கரெக்டாக 6 இன்ச்சு வச்சு நல்லா நீட்டாக 6 வேணாலும் ஈஸியாக ஏறி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே கிரைனைட்டு. அந்த ஸ்டீலும் நல்லா துரு பிடிக்காத கைப்பிடி ரேசர் அந்த எம்எஸ்சில் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம படியில் அப்படியே லேண்டிங் வந்த உடனே லேண்டிங்கில் அந்த ஸ்கை டூம் லைட் தெரிகிற மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பெரிய கிளாஸாக அது வந்து 8x6 அந்த மாதிரி அகலத்தில் பாருங்கள். நம்ம படியில் வரும்போது யூனிட்டாக நம்ம மேலே வந்துட்டோம். மேலே வந்த உடனேயே நம்மளுக்கு ஹால் மாதிரியே ஒரு பேஷஸ் நல்லா போகிறதுக்கு இதாக பண்ணியிருக்காங்க. நிறையா இடம் இருக்குது அதுலேயும். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம் வந்து நல்ல மாஸ்டர் பெட்ரூமு. அது வந்து பெரிய பெட்ரூமாக போட்டிருக்காங்க. 11x17 அந்த சைஸில். அதாவது ஃபஸ்ட் ரூம் பெட்ரூம் வந்து 11x17 வித் அட்டாச்சு. அதுவும் நல்லா 6x6 அந்த மாதிரி சைஸில் போட்டிருக்காங்க. பாத்ரூம் வந்து அட்டாச்சாக போட்டிருக்காங்க. மேலே பாருங்கள், மேலேயும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நல்லா காத்தோட்டமாக இது பண்ணியிருக்காங்க. பீரோலே நம்மளுக்கு தேவையில்லை. பீரோவில் வைக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே வைக்கிற அளவுக்கு உட்டிலேயே தரமான உட்டில் நீட்டாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. நல்ல 11x17 என்ற சைஸில் இருக்குது. அதே மாதிரி வெண்டிலேஷன் நல்லா காற்றோட்டமானதுங்க. நீட்டாக பண்ணியிருக்காங்க. டோரும் நல்ல தரமான டோரு. எல்லா இதுகளுக்குமே தரமான டோர் போட்டிருக்காங்க. பாருங்கள், இதுலேயும் பாத்ரூமு நல்லா பெரிய சைஸாகவே இருக்குங்க. 6x6 அந்த சைஸில் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த பாத்ரூமுக்குள்ளேயே நல்லா எல்லாமே சோப்பு வைக்க மற்ற பொருள்கள்லாம் வைக்கிறதுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபுல்லாகவே அந்த 11 அடிக்குமே டைல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் நம்ம வெளியில் வரோம். வெளியில் வந்து வெளிப்புறமாக நம்ம போகிறோம். வெளியில் வந்து நல்லா இது வந்து பாருங்கள், பெரிய இதுவும் ஒரு பால்கனி மாதிரியே ஃப்ரெண்டில் இடம் நிறையா இருக்குது. காத்தோட்டமாக வெளியில் போய் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வெளியில் போய் உட்காந்துக்கலாம். இது கிழக்கு பார்த்த வீடாக கண்டு கிழக்கு பார்த்த சைடு வெளியில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிறையா இடம் இருக்குது. பாருங்கள், இப்போ நிறையா இடம் இருக்குது. இது ரொம்ப குரும்பப்பாளையத்துலேருந்து நம்ம வந்தோம்னா ஒரு 3 நிமிஷம்தான் வீட்டுக்கு வந்துடலாமுங்க. சக்தி மெயின் ரோடு குரும்பப்பாளையம். அதிலேருந்து வரும்போது பெட்ரோல் பம்புக்கு பக்கத்துலேயே இந்த வீடு இருக்குங்க. பாருங்கள், இது அதுக்கு மேலே பேரேஸ்க்கு போகக்கூடிய படி மேலே. அங்கே 2 சிண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக நல்லா தான் இருக்குது. கீழேயும் நல்லா தாழ்நிலை தொட்டி வச்சுருக்காங்க. கீழ்நிலை தொட்டி, போர் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இதே மாதிரி கோவையில் அனைத்து பகுதிகளிலும் வீடு வீட்டுமனை வாங்க விற்க அணுகவும். தேங்க்யூ. கோவையில் அனைத்து பகுதிகளிலும் வீடு வீட்டுமனை வாங்க விற்க அணுகவும். 7708540689. தேங்க்யூ. நன்றி கலந்த வணக்கம்.